உங்க அம்மாவும் ஐட்டமா தான் இருப்பாங்க போல இருக்கு. அதான் எல்லாரையும் ஐட்டமான்னு கேட்டிருக்கேன். உங்க அம்மா ஐட்டமா இருந்துதான் உன்னை அப்படி வளர்த்திருப்பாங்க போல இருக்கு. ஐட்டமா வளர்த்திருப்பாங்க போல இருக்கு. அதான் அந்த ஐட்டம் புத்தியாவே தான் இருக்கு மகேஷ் உனக்கு. பாவம் நீ என்ன பண்ணுவ? பாவம் உங்க அம்மா ஐட்டமா இருந்தா என்ன பண்ண முடியும்? தோப்பர் தான் உங்க ஐட்டத்துக்கு பிறந்திருக்க நீனு. பாவம் தான் நீ. அவ்வளவு பாவம்டா நீங்க மகேஷ். ஏன் எங்க அம்மா ஐட்டம்? நீங்க தான் ஐட்டம். என்ன கூப்பிடுறீங்க, என்ன கூப்பிட்டா நீங்க தான் ஐட்டம். நான் எடுத்துக்கல அத்த. அப்போ எடுத்துக்காதவங்களுக்கு தானே அப்படியே சொந்தமா ஆகும். ஐட்டமுக்கு பிறந்தவங்களுக்கு தாண்டா ஐட்டம் யாரு, ஐட்டம் இல்ல யாரு இல்லைன்னு தெரியும். நான் யாரையுமே கூப்பிடல, நீங்க தானே கூப்பிடுறீங்க. அப்போ நீங்க தான் ஐட்டம். நீங்க ஐட்டமுக்கு பிறந்ததுனாலதான் உங்களுக்கு ஐட்டம் யாருன்னு தெரியுது. கரெக்ட் தான். பாம்பின் கால் பாம்பரியும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. வெக்கமே இல்ல அவங்களுக்கு எல்லாம். அப்படிலாம் நம்ம கேட்கவே கூடாது. வெக்கம் இல்ல, அதுதான் விஷயம். அதுக்கு ஐட்டத்துக்கு பிறந்தவங்களுக்கு வெக்கம் இருக்குமா? இருக்காது, கண்டிப்பா இருக்காது. சோ நமக்கு அது அந்த கேள்வி கேட்கவே கூடாது தம்பி. அது வேஸ்ட் தான், கண்டிப்பா இருக்காது. ஐட்டமா பிறந்துட்டா நமக்கு வெக்கம் இருக்காது. கரெக்டா?